திருவாரூரில் பெண்கள் மேல்நிலைப் பள்ளியை சேர்ந்த ஹேமா அவர்களை பேசுவதற்கு அன்புடன் அழைக்கிறோம். இலக்கு தெளிவானால் பாதைகள் புலப்படும், நம் பயணம் சுகப்படும். நம்மை பிரிக்கின்ற ஜாதிகள் இல்லை, இனிமத பேதங்கள் இல்லை. நாம் அனைவரும் ஒரு தாய் பிள்ளை. கிழிக்கின்ற நாள் காட்டி கிழக்கினில் வழிகாட்டி எழுப்பும் முன் தோல் தட்டி விழிக்கின்ற மலர் கூட்டம் வெளியெங்கும் மனம் கூட்டும். தமிழில் கிறங்கி வந்தோரை வணங்கி பேச போகிறேன் என் உரையை துவங்கி. பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் 1903ஆம் ஆண்டு ஜூலை 15ஆம் தேதி தமிழ்நாட்டில் விருதுநகரில் பிறந்தார். இவரது தந்தை பெயர் குமாரசாமி நாடார், தாயார் சிவகாமி அம்மையார். இளம் வயதிலேயே தந்தையை இழந்து விட்டதால் குடும்ப சூழ்நிலையால் பள்ளி படிப்பை 6ஆம் வகுப்பிலேயே நிறுத்த வேண்டிய நிலை ஏற்பட்டது. ஆனால் கல்வியை நிறுத்தினாலும் கல்வியின் முக்கியத்துவத்தை உணர்த்தியவர் காமராஜர் ஆவார். இந்திய விடுதலை போராட்டத்தில் தீவிரமாக பங்கேற்று பல முறை சிறை சென்றார். சுதந்திர இந்தியாவின் வளர்ச்சிக்காக தனது வாழ்நாள் முழுவதும் பாடுபட்டார். 1954ஆம் ஆண்டு முதல் 1963 வரை சென்னை மாநிலத்தில் முதலமைச்சராக பணியாற்றினார். தனது ஆட்சி காலத்தில் ஆயிரக்கணக்கான பள்ளிகளை திறந்து வைத்தார். ஏழை மாணவர்கள் பள்ளிக்கு வர மதிய உணவு திட்டம் விரிவுபடுத்தப்பட்டது. இதனால் இவரை கர்மவீரர் மற்றும் பெருந்தலைவர், கல்வி கண் திறந்த காமராஜர் என்று மக்கள் அன்புடன் போற்றப்பட்டார். உழைப்பு, தியாகம், உரிமை போன்றவற்றிற்கு எடுத்துக்காட்டாக வாழ்ந்ததால் அவரை பெருந்தலைவர் மற்றும் கர்ம வீரர் என்று போற்றப்பட்டார் என்று கூறி இத்துடன் எனது உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக நவந்திகா பரமானந்த நடுநிலைப் பள்ளியை சேர்ந்த மாணவியை பேசுவதற்கு அன்புடன் அழைக்கிறேன். தாமரை போல் வீற்றிருக்கும் தலைமை ஆசிரியருக்கும் ஆசிரியர் பெருமக்களுக்கும் என்னை போன்ற மாணவ செல்வங்களுக்கும் என் முதல்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் பேச வந்தவர் கல்விக்கு கண் திறந்த காமராசரை பற்றி. கர்ம வீரர், ஏழை பங்காளி, பெருந்தலைவர், படிக்காத மேதை, கல்வி கண் திறந்தவர் என்று பல்வேறு பெயர்களால் அழைக்கப்படுகிறார். காமராசர் விருதுநகர் மாவட்டத்தில் 1903ஆம் ஆண்டு ஜூலை திங்கள் 15ஆம் தேதி குமாரசாமிக்கு சிவகாமி அம்மையாருக்கு மகனாக பிறந்தார். தன்னலம் கருதாமல் பிற நல கருதி வாழ்ந்த தியாகி செம்மன் பெருந்தலைவர் காமராஜர் ஆவார். காமராஜர் 1954ஆம் ஆண்டு தமிழக முதல்வரானார். தமிழகத்தின் முதல்வராக 9 ஆண்டுகள் பதவி வகித்தார். ஏழை மாணவர்களுக்காக இலவச கல்வி, இலவச மதிய உணவு திட்டம் போன்ற திட்டங்களை ஏற்படுத்தியதால் கல்வி கண் திறந்த காமராசர் என்று அழைக்கப்படுகிறார். 9 நீர்ப்பாசன திட்டங்களை நிறைவேற்றினார். அது மட்டுமா, நீர்ப்பாசன திட்டம், நீர்மீன் திட்டங்கள், அணைக்கட்டுகள், நெய்வேலி, நிலக்கரி, சுரங்க நிறுவனம் என பல்வேறு காமராஜரின் ஆட்சி பின் திட்டங்களால் வளமானது நம் நாடு. இத்தகைய காமராஜர் அவர்கள் அக்டோபர் 2ஆம் தேதி 1975ஆம் ஆண்டு மண்ணுலகம் விட்டு விண்ணுலகம் சென்றடைந்தார். நன்றி, வணக்கம். அடுத்ததாக செல்வன் நர்சரி அண்ட் பிரைமரி ஸ்கூல் மயூரிகா அவர்களை பேசுவதற்கு அன்புடன் அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். நான் இங்கு தமிழ்நாட்டில் ஏழைகளுக்கு கல்வி கண் திறந்தவர் பெருந்தலைவர் காமராஜரை பற்றி பேச வந்துள்ளேன். காமராஜர் தமிழ்நாட்டின் மிகச்சிறந்த மற்றும் நேர்மையான முதலமைச்சர் ஆவார். ஏழை குழந்தைகளும் படிக்க வேண்டும் என்பதற்காக ஆயிரக்கணக்கான பள்ளிகளை திறந்தார். தமிழ்நாட்டில் கல்வி புரட்சியை ஏற்படுத்தியதால் இவரை கல்வி கண் திறந்தவர் என்று அழைக்கிறோம். குழந்தைகள் பசியின்றி படிக்க பள்ளிகளில் மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தார். ஏழை பணக்காரர் என்ற வேறுபாடு மறைந்து போக இலவச சீருடை திட்டத்தை அறிமுகப்படுத்தினார். பள்ளி படிப்பை அதிகம் படிக்காவிட்டாலும் இவருடைய அறிவால் படிக்காத மேதை என்று போற்றப்பட்டார். 9 ஆண்டுகள் முதலமைச்சராக இருந்தும் இறுதி வரை தன் சொந்த நலனுக்காக எந்த சொத்தும் சேர்க்காத எளிமையின் சிகரம். விவசாயம் செழிக்க பவானிசாகர் அணை, மேட்டூர் அணை, வைகை அணை போன்ற பல முக்கிய அணைகளை கட்டினார். இவருடைய சிறந்த மக்கள் சேவையை பாராட்டி இந்திய அரசு இவருக்கு உயரிய விருதான பாரத ரத்னா விருது வழங்கி கௌரவித்தது. இவருடைய பிறந்த நாளான ஜூலை 15ஆம் தேதியை நம் ஆண்டுதோறும் இந்திய அரசு கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடப்படுகிறது.
இத்துடன் என் உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். ரொம்ப சந்தோஷம், வாழ்த்துக்கள், பாராட்டுகள். அடுத்ததாக செல்வ நர்சரி அண்ட் பிரைமரி ஸ்கூல் அனந்தலட்சுமி அவர்களை பேசுவதற்கு அன்புடன் அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். கல்வி கண் திறந்த கர்ம வீரர் காமராஜர் அவர்களை பற்றி பேச வந்துள்ளேன். ஏழைகளின் வாழ்வில் கல்வி என்னும் ஒளி விளக்கை ஏற்றி வைத்த பெருந்தலைவர் காமராஜர் பிறந்த நாளை கல்வி வளர்ச்சி நாளாகும். கற்கே நன்றே கற்கே நன்றே, பிச்சை புகழும் கற்கே நன்றே என்ற ஔவையின் வாக்குப்படி பள்ளி வந்த பிள்ளைகள் யாரும் பசியோடு இருக்கக்கூடாது, அவர்களுக்காக நான் பிச்சை எடுக்கவும் தயங்க மாட்டேன் என்று சொன்ன தலைவர் காமராஜர். காமராஜர் அவர்கள் தமிழகத்தில் கல்வி வளர்ச்சிக்காக ஆற்றிய சிறப்பான தொண்டுகளை போற்றும் வகையில் அவருடைய பிறந்த நாளான ஜூலை 15ஆம் தேதி கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இன்றைக்கு தமிழக கல்வி தொழில்நுட்பத்தில் மேற்பட்டு திகழர் காமராஜர் ஏற்படுத்தி கொடுத்த அடிப்படை கல்விதான். காரணம் என்றால் அது மிக இல்லை. காமராஜர் அவர்கள் 1903ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 15ஆம் தேதி விருதுநகரில் பிறந்தார். இவரது தந்தையின் பெயர் குமாரசாமி, தாயார் சிவகாமி அம்மையார் ஆவார். ஒத்துழையாமை இயக்கம், அந்திய துணியெடுப்பு சட்டமறுப்பு இயக்கம் முதலிய போராட்டங்களில் ஈடுபட்டு கடந்த 9 ஆண்டுகள் மக்களுக்காக சிறை சென்றார். தமிழகத்தின் முதல்வராக 1954இல் பொறுப்பேற்றார். கர்ம வீரரை கல்விக்கண் திறந்தவர் என்றென்று போற்றி வணங்குவோம். நன்றி, வணக்கம். அடுத்ததாக டிஎன் புதுக்குடி புளியங்குடி இந்து நாடார் உறவின் முறை கமிட்டி மேல்நிலைப் பள்ளியை சேர்ந்த சிவகணேஷ் அவர்களை பேசுவதற்கு அன்புடன் அழைக்கிறோம். My name is Sivanesh. Today I am here to deliver a speech about a great person, a great who made a Tamil Nadu poor. Do not know? Yes, he is our Karmaveer Kamarajar. Kamarajar was called uneducated genius. He was studied only up to 6th standard, but he was one who made the lack of children go to school. He became chief minister. Officer told him to close 6,000 schools, but Kamarajar said, open more 6,000 more schools. He started midday meal scheme. Children saying cannot study with hunger. Today the whole world appreciate this scheme. That's why we call the man who opened the eyes of education. If agriculture grows, the country grows. In just 9 years, he built 9 dams like Manimutta Dam, Vaigai Dam, Sadanur Dam and more. He made a Tamil Nadu a green forest. Karmaveer Kamarajar was a great person, a symbol of simplicity, a great person. No one else in the world like him. Kamarajar say, hard work gives greatness. Help the poor, that is true. Serve to God. Friends, if we go to school today, eat nutritious meals and study under the fan, the reason is uneducated genius, our Kamarajar. That's why people lovingly call him as Black Gandhi. Black Gandhi. Let's take a pledge. We will work hard. We will live honesty. We will work hard and we will rise. Kamarajar, popularly known as Karmaveer, Perunthalavar, Karupu Gandhi, Kingmaker and more. Kamarajar said is quiet. Education is the key to unlock the golden door of freedom. Thank you. Jai Hind. Sivaganesh. Sivaganesh, you are talking very well. Thank you. Your speech is good. Thank you. Okay, all the best.